அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்ட் சிலபஸ் சரியா? நம்மளோட டெஸ்ட் சிலபஸ் படி முதல் தேர்வுக்கான அந்த டெஸ்ட் சிலபஸ்ல இருந்து, அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொஸ்டின் கேட்க போறோமோ, என்ன பாடங்கள் இருந்து எடுக்க போறோமோ, அந்த பாடங்கள நம்ம YouTube வாயிலாக உங்களுக்கு நான் வீடியோ குடுக்க போறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அகரவரிசை சீர் செய்தல் மற்றும் ஓர் எழுத்து ஒரு மொழி. சரியா? இந்த 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய 2025ஆம் ஆண்டுக்கான குரூப் 4க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச். இதனுடைய பிரைஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல எழுதுற மாரி இருந்தா நீங்க ₹1000 ஆகும். ஆஃப்லைன்ல எழுதுற மாரி இருந்தா நீங்க 2000 பே பண்ற மாரி வரும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு 30 டெஸ்ட்களை அடிப்படையாகக் கொண்ட ஒரு தேர்வு முறையா இருக்கும். சரியா? இது வந்து 15 ஷெட்யூல் டெஸ்ட் வரும். ஒரு 5 ரிவிஷன் டெஸ்ட் வரும். 10 ஃபுல் டெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல் டெஸ்டுக்கான சிலபஸ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் மற்றும் அதுல வரக்கூடிய அகரவரிசை சொற்களை சீர் செய்தல், ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜி.போ. வீரமாமுனிவர், திருக்குறள்ல அன்புடைமை கல்வி. இந்த டாபிக்லயும் இருந்தோம். ஜிஎஸ்ல நம்பர் சிஸ்டம், மேக்ஸ் நம்பர் சிஸ்டம், பாலிட்டில இந்திய அரசியலமைப்புல 6th, 10th, 12th, பொருளாதாரத்துல இந்திய பொருளாதார இயல்புகள் 11th, யூனிட் 6 தமிழ் கல்ச்சர்ல தொடக்ககால தமிழ் சமூகம் பண்பாடு 9th பாடத்துல இருந்து கேட்பாங்க. 9th சப்ஜெக்ட் 9ஆம் வகுப்புல இருந்து கேட்பாங்க. இந்த சிலபஸ் தான் நம்ம வந்து இந்த வீக் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். ஓகேவா? இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அகரவரிசை மற்றும் ஓரெழுத்து ஒரு மொழி. இத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்ன்மென்ட் மெட்டீரியல் தான். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் என்றால் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அகரவரிசைன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்ல உள்ள அகரவரிசை சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது உயிரெழுத்துக்கள் 12ம் ஓகேவா? உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு. மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கு. இது அதனுடைய அகரவரிசை சொல்லுவாங்க. அ, ஆ, இ, ஈ, இந்த வரிசை இருக்கு இல்லையா? இது அகரவரிசை சொல்லுவாங்க. இந்த உயிரும் மெய்யும் கலந்த எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். ரைட்டா? அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 216 எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? உயிரும் மெய்யும் சிந்துதே உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த உயிர்மெய் எழுத்துக்களுடைய 216 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? இந்த ஆர்டர் வைஸ் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் பாருங்க. இது உயிரெழுத்து, இது மெய்யெழுத்து. இது 2ம் கலந்தது தான் இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கலந்தது தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? அப்போ இப்போ கான்செப்ட் படி ஓகேவா? ஒரு கேள்வி கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு அகரவரிசை படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த க, கா, கி, கி, கு, கு இந்த வரிசையில அவங்க குடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை வரிசைப்படுத்தணும். அதுதான் வந்து அகர வரிசைப்படுத்தல் சொல்லுவாங்க. ஓகேவா? மிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. சரியா? இப்ப கா தான் ஃபர்ஸ்ட் வரணும். கா செகண்ட் வரணும். கி தேர்ட் வரணும். கி ஃபோர்த் வரணும். இதான் இல்லையா? எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீய தூக்கி முன்னாடி குடுத்துருவாங்க. கா தூக்கி 3வதுல குடுத்துருவாங்க. இப்படி மிக்ஸ் மேட்ச் பண்ணி குடுப்பாங்க. ஷஃபிள் பண்ணி குடுக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டர்ல சரியா? இந்த அகர வரிசை இதுதான் அகர சொல்லுவாங்க. இந்த ஆர்டர்ல நம்ம அந்த வினாக்களை எழுதி முடிக்கணும். வரிசைப்படுத்தி வைக்கணும். இதான் வந்து அகர வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ 216 எழுத்துக்களுடைய அகர வரிசைகளை தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போறோம். இதுதான் முக்கியமான கன்டென்ட். சரியா? இதுதான் பேசிக். கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி கொஸ்டின்ஸ் நீங்க வந்து அத வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்றத இப்ப நம்ம கொஸ்டின்ஸ் வாயிலாக உங்களுக்கு விளக்கி சொல்லலாம். ஓகேவா? அகரவரிசைப்படுத்துறதுக்கு சும்மா ஒரு சாம்பிள் 2 கொஸ்டின்ஸ் நான் காட்டுறேன். எப்போனா இது லாஸ்ட்டா நடந்த குரூப் 2 ஏ மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர். குரூப் 2 மெயின்ஸ்ல பார்ட் சில ஈன்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட் சில உங்களுக்கு 60 கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? அது மெயின்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு பாத்துடலாம். எப்படி அகவரிசைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதான் வந்து சாம்பிள் கொஸ்டின் பாருங்க. அதாவது அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல். அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல். இது பாருங்க. இதுல வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். குங்குமம், காட்சிக்கூடம், செந்தமிழ், சொல்வேலூர்
காட்சி கூடம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்கன்னா அப்படியே சஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 4 வார்த்தை கொடுத்துட்டு இதை கலைச்சி போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அகரவரிசைப்படி இப்ப பாருங்க, கா, கு, சே, சோ. ஓகேவா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இங்க பாருங்க. கா தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏன்னா இங்க இந்த 4 வார்த்தைகள்ல கா என்பதுதான் அகரவரிசையில முன்னின்று வரக்கூடிய ஒரு சொல். காக்கு அப்புறம் தான் கா, கா, கி, கே, கு, கே அப்படிங்கிறது வரும். கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ இந்த எழுத்து பார்க்கணும். அப்போ இந்த இந்த இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கு, கா, சே, சோ, வி. ஓகேவா? இது விடலாம். இந்த 4ல பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நம்மளுக்கு சா ஃபர்ஸ்ட் வருமா, கா ஃபர்ஸ்ட் வருமா கேட்டீங்க அப்படின்னா, கா தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? அப்போ கா எடுத்துக்கணும். கால கா என்ற எழுத்து தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். விடை என்பது என்ன? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஓகேவா? ஷஃபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. அகரவரிசைப்படி நம்ம சீர் செஞ்சு எழுதணும். இங்க 2வது கேள்வி பாருங்க. அகரவரிசை சொற்கள் சீர் செய்தல். இதுல பாருங்க. தே, து, தி, தோ. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, எல்லாம் பாத்தீங்கன்னா தா உன்னுடைய அகரவரிசைகள். ஓகேவா? அப்ப தால பார்க்கும் பொழுது தா, தா, தி. தி தான் ஃபர்ஸ்ட் வருதா? திண்ணன், திண்ணன் சொல்லிட்டு வருது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் விடையாக வரும் என்பதை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? இதுதான் வந்து அகரவரிசைப்படுத்தி எழுதுகன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ நம்மளுடைய அடுத்த கான்செப்ட் போய்க்கலாம். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. சோ ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஓர் எழுத்து ஒரு மொழி. இது இப்போ நான் பார்க்குற ஓர் எழுத்து ஒரு மொழி பார்க்கலாம். ஓகே. இப்ப பாருங்க. ஓர் எழுத்து ஒரு மொழி. ஓகேவா? அதாவது ஒரே ஒரு எழுத்து இருக்கும். அதுக்கு ஆனா பொருள் என்பது வேற நிறைய இருக்கும். ஓகேவா? பொருள் என்பது பெரிய எழுத்தாக்கள் இருக்கும். ஓகே. இங்க பாருங்க. ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்கூல் புத்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா, பவணந்தி முனிவர் நம்மளுடைய அந்த நன்னூல் இலக்கணப்படி எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறது என்பதை நம்முடைய சான்றாக குடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய டிஎன்பிசி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா? உயிரெழுத்துக்கள் அ, ஆ, இ, அதுன்றதுல போல வரைக்கும் ஓகேவா? அந்த அ, ஆ, இ இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 69 68 ஓரெழுத்து ஒரு மொழிகளை குடுத்திருக்கிறாங்க. சரியா? இது நம்ம படிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்டின்னா, லாஸ்ட்டா நடந்த குரூப் 2 மெயின்ஸ் 2A மெயின்ஸ்ல ஆ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்டின்னா, அந்த ஓரெழுத்து ஒரு 42ன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 42 7த் புக்ல இருக்கும். நியூ புக்ல 7த் தமிழ்ல போய் பாத்தீங்கன்னா, ஓரெழுத்து ஒடுமொழி சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. அதுக்கு பாத்தீங்க அப்டின்னா, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஈஸியா நம்ம படிக்கிற மாரி குடுத்திருப்பாங்க. ஆனா, அந்த 42ல இருந்து கொஸ்டின் எடுக்கவே இல்ல. எப்படி கேட்டிருக்காங்க அப்டின்னாங்க பாருங்க. வை என்பது என்ன? வை வந்து ஸ்கூல் புக்ல வந்து என்ன குடுத்திருப்பாங்கன்னா அப்டின்னா, கூர்மைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனா, இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் வந்து குடுக்கல. அப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன ஆச்சு அப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ல குடுத்த வார்த்தைய விட்டுட்டு, அடிஷனல் வேறு பொருள் தரக்கூடிய அந்த சொல் எடுத்து எழுதுறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வை என்பது புள்ளியும் குறிக்கும், வைக்கோல் குறிக்கும், வையகம் குறிக்கும், வைதல் குறிக்கும், சபித்தல் குறிக்கும், கேடு குறிக்கும். சரியா? கொடு குறிக்கும். ஓகேவா? அப்போ இந்த வார்த்தைகளை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஸ்டினா கேட்டான். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எந்த வழிக்கெல்லாம் போறாங்களோ, நம்மளும் அந்த வழியெல்லாம் படிக்கிறது அவசியமான ஒரு செயல்பாடா இருக்கிறது. சரியா? இது முக்கியமான விஷயம். இப்ப கேள்வி பார்க்கலாமா? சோ பாருங்க நம்ம வந்து இத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே. ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இதுதான். ஆ என்பது என்ன? ஆ என்பது 8 அழகு, சிவன், திருமால், நான்முகன், சுட்டு, அசை, திப்பிலி 8 என்ற எண் வடிவம் சேய்மை. ஆ என்பது ஆச்சாமரம், வியப்பு, பசு, வினா, விடை, சொல், ஓர் இனம், ஆன்மா, வரை, நினைவு, உடன்பாடு, இரக்கம், வியப்பு, துன்பம், மறுப்பு, உருக்கம், இணைப்பு, இச்சை. இ அண்மை சுட்டு. இங்கே, இவன், அன்பு, விகுதி, இகழ்ச்சி. இ அம்பு, அழிவு, இந்திரவில், சிறு பறவை, குகை, தாமரை, இதழ், திருமகள், நாமகள், வண்டு, தேன், தேனி, நரி, பாம்பு,
பார்வதி கொடு கொக்கு பூச்சி. அடுத்து ஊ பார்க்கலாம். சிவபிரான், நான்முகன், உமையவள், ஓர் இடைச்சொல், ஒரு இடைச்சொல், சுட்டெழுத்து, ஆச்சரியம், உருக்கம். அடுத்து ஊக்கு பார்க்கலாம். ஊ என்பது என்ன? உணவு, இறைச்சி, திங்கள், சிவன், ஊன், தசை, உண்ணல், இந்திரன். ஏ என்பது குறி, வினா எழுத்து. ஏ என்பது இடைச்சொல், சிவன், திருமால், இருமாப்பு, அம்பு, விழிக்குறி, செலுத்துதல், மேல் நோக்குதல், வினா. ஐ என்பது பார்க்கலாம். ஐ என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தலைவன், அசைநிலை, அரசன், அழகு, இருமல், கடவுள், கடுகு, குரு, கோழை, சர்க்கரை, கன்னி, சிவன், கிழங்கு, தும்பை, துர்க்கை, பருந்து, தந்தை, பெருநோய், அசை, வியப்பு, ஐந்து, ஐயம், கணவன், பாஷ்ணம், மென்மை, மேன்மை, மருந்து. ஓ இழிவு, மதகு, உயர்வு, இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், ஐயம், நான்முகம், வினா, பரிநிலை, நான்முகன், கொன்றை, ஆபத்து. கொன்றை, ஆபத்து. ஔ பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம். கா பார்த்தோம் அப்படின்னா அரசன், நான்முகன், தீ, ஆன்மா, உடல், காற்று, கதிரவன், செல்வன், திருமகள், தேனி, தோணி, நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை, திரவியம், நீர், பறவை. அடுத்து பார்க்கலாம். இதனுடைய கண்டினியூஷன் தான். காக்கு ஒளி, ஒளி, முகில், வில்லவன், பெருந்து, வியங்கோல், விகுதி, பறவை. அடுத்து கா அசைச்சொல், காத்தல், காவடி, சோலை, தோட்ச்மை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடித்தண்டு, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வலி, துலாக்கோல். கி கிளிக்குரல், தடை, தேனி, நித்தை, பாவ, பூமி. கு குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருபு, சாரியை. கு பூமி, பிசாசு, பூமி, பிசாசு, அழுக்கு, குகை, கூகை, கூக்குரல், கூவுதல், ஓசை, குறிப்பு. இது அப்படியே மிங்கிள் பண்ணி அந்த கூ இருக்கு இல்லையா, எல்லாமே கூல வந்திருக்கு பாருங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நீங்க பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கை என்பது என்ன? இடம், ஒப்பனை, ஒழுக்கம், காம்பு, கிரணம், செங்கல், கட்சி, கைமரம், விசிறி, காம்பு, படையெறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு. உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, உருட்டு, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி, அஞ்சலி, விறகு. அடுத்து கோ கோ என்றால் அரசன், அம்பு, வானம், ஆண்மகன், இடியேறு, இலந்தை, ரோமம், கண், எடுத்து, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம், பசு, பூமி, பெரியமலை, தாய், வாணி, மேன்மை, வெளிச்சம், தகப்பன், தலைமை, குயவன், சொல், சாறு, அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல். கிருத்தியம், கொல்லு, தீங்கு, வாயால் பற்றுதல். சா பேய், இறப்பு, சேர்த்தல், சாதல், 6 என்ற எண், கழிதல், பேய். திரும்ப கொடுத்திருக்காங்க. சி அடக்கம், இகழ்ச்சி, அலட்சியம், காந்தி, சமபத்து, சம்பத்து, கலைமகள், உறக்கம், பார்வதி, பெண், ஒளி, விந்து, கீழ், சளி, சீதேவி, செல்வம், வெறுப்பு. சு அதட்டு, ஒசை,
ஒசை. ஓகே, நாட் ஓசை. நன்மை சுகம் விரட்டுதல். அடுத்து கூ பார்க்கலாம். சாரி, சு. வானவகை. சை என்பது கைப்பொருள் செல்வம். சே என்பது எருது, அழிஞ்சில் மரம், உயர்வு, எதிர்மறை, ஒளி குறிப்பு, சிகப்பு, காலை, செங்கோட்டை, சேரான், இடம்பம், இடபம், இடபம். ஓகே, அடுத்து 26 சோ பார்க்கலாம். சோ. சோ அரண், உமை, வானாசுரன், நகர், வியப்பு சொல், உமையால், ஒளிமதில். ஞா என்பது சுட்டு, பொறுத்து. தா என்பது குபேரன், நான்முகன், நான்முகன். தா என்பது கொடு, அழிவு, குற்றம், கேடு, கொடியன், தாண்டுதல், பகை. நான்முகன், வலி, வருத்தம், வியாழன், நாசம், வலி, குறை, பரப்பு, பருக, தாவுதல். தீ என்பது நெருப்பு, அறிவு, இனிமை, தீமை, உபாய வழி, நரகம், சினம், நஞ்சு, ஞானம், கொடுமை, ஒளி, விளக்கு. தூ என்பது அசைத்தல், அனுபவம், எரி, கொடுத்து, சேர்மானம், நடத்தல், நினைத்தல், பிரிவு, வருத்தல், வளர்தல். தூ. சி. துத்தம், தூய்மை, வெண்மை, தசை, வலிமை, வகை, பற்றுக்கொடு, புள்ளிறகு, பகை, பறவை, இறகு. தே. தெய்வம், மாடு, அருள், கொள்கை, நாயகன், கடவுள். தை. மாதம், பூச நாள், மகர ராசி, அலங்காரம், மரக்கன்று, ஒரு திங்கள், குத்தோசை, தைத்தல். நா என்பது அயலான், சுவாலை, திறப்பு, மணி, நாக்கு, வளைவு, புட்டின், தாழ், நாக்கு, 4 சொல், ஊதுவாய். நா என்பது சிறப்பு, மிகுதி, இன்பம். நவ் என்பது மரக்கலன், நாவாய், படகு, தெப்பம். நீ முன்னிலை, ஒருமை, நீண்ட, நிலம். நூ தியானம், நேசம், உபசர்க்கம், தோணி, மித்தை, புகழ், ஐயம் மற்றும் நேரம். நூ. எல், யானை, ஆபரணம், நூபுரம். நௌ. கனிதல், நெகிழ்தல், வளர்தல், கெடுதல், மெல்லிதல், பிளத்தல், இலகல். நே. நே. அன்பு, அருள், நேயம், அம்பு, நட்பு, உழை. நோ. துன்பம், நோய், வருத்தம், வலி, மென்மை. இது நோ. நோய், இன்பம், சிதைவு, தூக்கம், பலவீனம், இன்பம். நை. வருத்தம், இரக்கம் கொள், சுருக்கு, நைதல். பா. காற்று, சாபம், பெருங்காற்று, குடித்தல். பா. அழகு, நிழல், பரப்பு, பாட்டு, தூய்மை, காப்பு, கைமரம், பாம்பு, பஞ்சு, நூல், பாவு, தேர்தட்டு, பரவுதல். பி. அழகு. பி. பெருமரம், மலம், அச்சம். பூ என்பது என்ன? அழகு, இடம், இருக்குதல், இலை, ஓமக்கினி, ஒரு நகம், கூர்மை, தாமரை, தீப்பொறி, பிறப்பு, பூமி, பொழிவு, மலர், நிறம். புகர், மென்மை, பூத்தல், பொலிவு. பே. நுரை, மேகம், அச்சம், இல்லை, பேய், சினம். பை. கைப்பை, பசுமை, அழகு, குடர், சாக்கு, நிறம், பாம்பின் படம், மந்தகுணம், மெத்தனம், இளமை, உடல், வில், கொள்ளளவு, உள்ளுறுப்பு, சட்டப்பை, கொள்கலன். போ. ஏவல், போவலன், பறந்திடு, செல். மா. இமயன், மந்திரம், காலம், சந்திரன், சிவன், நஞ்சு, நேரம், அசோகமரம், யமன், பிரம்மன். அடுத்து மா பாருங்க. அசைச்சொல், அழகு, அழைத்தல், அளவு, அறிவு, ஆணி,
இடை ஒரு மரம் கட்டு கருப்பு குதிரை பன்றி யானை சரஸ்வதி சீலை செல்வம் தாய் துகள் நஞ்சுக்கொடி நிறம் பரி பெருமை மகத்துவம் மரணம் மிகுதி மேன்மை வண்டு வயல் வலி வெறுப்பு பெரிய தாய் செல்வம் மீ ஆகாயம் உயர்ச்சி மேலிடம் மகிழ்மை மேலே வான் மேன்மை பெருமை மூப்பு மூன்று மூவேந்தர் அழிவுறு மே மேம்பாடு அன்பு விருப்பம் மேன்மை மை கண்மை குற்றம் இருள் எழு கருப்பு செம்மறியாடு நீர் மலடி இந்த கேள்வி கேட்டாங்க மைக்கு என்ன சொல்லி கேட்டாங்க மலடுன்னு கேட்டாங்க குரூப் 2 மெயின்ஸ்ல இதுல மலடின்னு கொடுத்திருக்காங்க மேகம் தீவினை மதி மந்திரமை வண்டினம் கலங்கம் பசுமை பாவம் அழுக்கு இளமை கலங்கம் அஞ்சனம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் 10 முடிஞ்சிச்சு ஓகே மோ மோத்தல் மோதல் மூர்கல் முகர்தல் யா ஐயம் இல்லை யாவை கட்டுதல் அகலம் ஒரு வகை மரம் சந்தேகம் வா வருகை வாய் தாவுதல் வி நிச்சயம் வித்தியாசம் பிரிவு கொள்திறம் உபசர்க்கம் ஆகாயம் கண் காற்று திசை பறவை அழகு விசை விசும்பு அறிவு வி வி என்றால் மலர் ஓகேவா மலர் சாவு கொல்லுதல் நீக்கம் பறவை மோதல் விரும்புதல் மகரதம் கருப்பிரிதல் பூ மரணம் மரகதம் சோர்வு வே என்பது வேவு ஒற்று வா நான்கின் ஒரு பங்கு வை கூர்மை புல் வைக்கோல் வையகம் வைத்தல் சபித்தல் கொடு வெவ்தல் கவுதல் பற்றுதல் சரி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா சோ இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் சோ இது வந்து பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்து சொல்லிட்டு பார்க்கலாமா இப்ப பாருங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகே இந்த கேள்வி பாருங்க இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா இந்த கேள்வி வந்து ஸ்கூல் புக்ல மட்டும் படிச்சுட்டு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு விடை தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை சோ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எங்கிருந்து எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் டிஎன்பிசி அலௌன்ஸ் பண்ண அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க பாருங்க ஐ என்பது என்ன சரியா ஐ ஓகே ஸ்கிரீனை ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன்
ஓகே. லிசன். இது ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன். இதுல பாருங்க. இங்க என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. லிசன். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ என்பது என்ன? இப்போ இந்த ஆர்டர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஐனா ஐ என்றால் நுண்மை. ஓகேவா? ஓ என்பது ஓக்கு 1. ஓ என்பது கொன்றை. ஓ அவ் என்பது பூமி, நு என்பது யானை. சரியா? இந்த கன்டென்ட் வந்து ஸ்கூல் புக்ல குடுத்திருக்க மாட்டாங்க. இதுல போய் பார்க்கலாம் வாங்க. ஐ என்பது சரி ஐ குடுக்கல இதுல. சோ ஓ என்பது பார்க்கலாம். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஐ என்பது நுண்மைன்னு குடுத்திருக்காங்க. அதே இங்க ஐன்னு பார்த்தீங்கன்னா, மேன்மை, மென்மைன்னு தான் குடுத்திருக்காங்க. இந்த நுண்மை என்பது குடுக்கல. அப்போ இதுலருந்து கேட்கல அவங்க. ஓ என்பது ஓ என்பது கொன்றை. பாருங்க. ஓ என்பது நான் திரும்ப உங்களுக்கு பெருசு பண்ணி காமிக்கிறேன். ஓக்கு என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. ஓக்கு வந்து கொன்றை குடுத்திருக்காங்களா? இது பாருங்க. கொன்றை. இந்த கேள்விக்கான பதில். அடுத்து அவ். அவ்வுக்கு வந்து என்ன குடுத்திருக்காங்க? 3க்கு 4. அவ் என்பது பூமி. சரியா? அவ் இருக்கா? அவ் என்பது என்ன? பூமி. ஓகேவா? நு குடுத்திருக்காங்க. நு என்பது யானையா? இது பாருங்க. இது கிளியர் பண்ணிட்டு சொல்றேன். நு. நு. இது பாருங்க. நு என்பது யானையா? இது பாருங்க. நு என்பது யானை. சரியா? சோ இப்படிதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். சோ இதுல தான் கேட்டிருக்காங்க. சோ இதுவும் படிச்சு வைக்கிறது நல்ல விஷயம் தான். சரியா? இது தொடர்ச்சியா பாருங்க. இப்ப வந்து பார்த்ததுன்னா நம்ம வந்து ஓரெழுத்து ஒரு மொழி மற்றும் அகரவரிசை பார்த்தாச்சு இந்த கான்செப்ட்ல. அடுத்த வீடியோல வந்து 6த் முதல் பருவம், அதுக்கு அடுத்த வீடியோல திருக்குறள் பத்தி கேள்விகள் வரும். அதுக்கு அடுத்த வீடியோல வீரமாமுனிவர் மற்றும் ஜி பத்தி கேள்விகள் பாடங்கள் நடத்துவாங்க. அடுத்து ஜிஎஸ், மேத்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 8, 6. சோ லைன் பை லைனா கவர் பண்ணிடுவாங்க. தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க. தொடர்ச்சியா இணைஞ்சிருங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயோ, இல்ல நம்ம லிங்க்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி, அதற்கான விஷயங்கள் நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தொடர்ச்சியாக இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.